வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ பதிவு மூலிமா நம்ம எப்படி ஒரு எக்ஸல் ஃபைலவே டைரெக்டாக பிடிஎஃபாகவே அவுட்லுக்கில் அட்டாச்மெண்ட் பண்ணுறது. எக்ஸல் ஃபைலை நம்ம எந்த ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் மூலிமாவோ நம்மளுக்கு எந்த ஒரு சாஃப்ட்வேர் பயன்படுத்தி நம்மளுக்கு பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணவே தேவையில்லை. இன்றைக்கி எப்படி எக்ஸல் ஃபைலை டைரெக்டாக நம்ம பிடிஎஃபாக அவுட்லுக்கில் அட்டாச் பண்ணலாம் அதை பற்றி இன்றைக்கி நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணி ஹாலை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோ உங்களும் வந்து சேரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஷுட் ஹேவ் டேட்டா இன் எக்ஸல் ஃபைல். உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து டேட்டா எக்ஸல் ஃபைலில் இருக்கணும். இப்போ இது எப்படி நம்ம டைரெக்டாக பிடிஎஃபாக எப்படி நம்ம அட்டாச் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த ஆப்ஷன் நம்மளுக்கு கிடைக்காது. இங்கேருந்து நம்மளுக்கு அந்த ஆப்ஷன் இருக்காது. அந்த ஆப்ஷன் வந்து விசிபிளாக நம்ம தான் கொண்டு வரணும். எப்படின்னா, ஸோ ஃபைல் மேலே கிளிக் பண்ண உடனே ஃபைல் மேலே கிளிக் பண்ணி இந்த ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணு பாட்டம் ஆஃப் தி ஸ்க்ரீனில் இந்த விண்டோ ஓப்பன் ஆகும்போது இந்த கஸ்டமைஸ் ரிப்பன், இந்த கஸ்டமைஸ் ரிப்பன் கிளிக் பண்ண உடனே இங்கே பாருங்கள், இந்த பாப்புலர் கமெண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு பதிலாக ஆல் கமெண்ட்ஸ் மாற்றிக்கோங்க. ஆல் கமெண்ட்ஸ் செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு இந்த ஆப்ஷன் கிடைக்கும், இமெயில் ஆஸ் பிடிஎஃப் அட்டாச்மெண்ட். ஓகே, இப்போ இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும்போது இந்த மெயின் டேப்ஸில் வந்து நீங்கள் புதுசாக ஒரு நியூ டேபை க்ரியேட் பண்ணலாம். இல்லை ஆல்ரெடி இருக்கிற டேப்லேயே நியூ குரூப் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு டேப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன், எக்ஸல் எனிவேர். இந்த டேபு கீழே, இந்த குரூப்பு கீழே இப்போ நான் கொண்டு வர போகிறேன். இதை செலக்ட் பண்ணுங்கள். மேக் ஷூர் இந்த டேப் ஷுட் பி செலக்டட். இப்போ நான் ஆட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இது கீழே நம்மளுக்கு இப்போ ஆட் ஆயிடுச்சு. ஸோ கிளிக் ஆன் ஓகே. எக்ஸல் எனிவேர் டேபு கீழே இமெயில் ஆஸ் பிடிஎஃப் அட்டாச்மெண்ட் ஸோ இந்த ஆப்ஷன் வந்து எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இப்போ இந்த இன்ஃபர்மேஷனை வந்து ஒரு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி டைரெக்டாக இமெயில் அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ இந்த டேட்டா நான் வந்து பிடிஎஃப்ன்ற வேறு எந்த ஷீட்டும் எனக்கு வேண்டாம், எல்லா ஷீட்டும் நான் ஹைட் பண்ணுறேன். விசிபிள் இருக்க எல்லா ஷீட்ஸுமே பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு எந்த ஷீட்டை நீங்கள் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணணுமா அந்த ஷீட்டை மட்டும் நீங்கள் விசிபிள் வச்சுக்கோங்க, மீதி எல்லா ஷீட்டையும் ஹைட் பண்ணிவிடுங்க. இப்போ நான் இதை இமெயில் ஆஸ் பிடிஎஃப் அட்டாச்மெண்ட் இதை வந்து நான் கிளிக் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், உங்களுடைய எக்ஸல் ஃபைல் எல்லாமே ஒரு பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக அதுவே அவுட்லுக்கில் நம்மளுக்கு அட்டாச்சும் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஃபைல் நம்ம அட்டாச் ஆனதுக்கு ஃபார்மேட் கரெக்டாக இருக்கான்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன், அந்த பிடிஎஃப் ஃபார்மேட் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு. ஸோ ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஸோ இந்த பிடிஎஃப் ஃபார்மேட் வந்து எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. நான் என்ன டேட்டா வேணுமோ எல்லாமே எடுத்தாச்சு. சேல்ஸ் ரேட், ஐட்டம், டேட் அண்ட் ஃபோன் நம்பர், குவார்ட்டர், இயர், சேல்ஸ் ஐட்டம் எல்லாமே இருக்குது, எல்லா டேட்டாவும் இருக்குது. அப்படியே கீழே வாங்க, ஹெட்டரும் எல்லாமே காப்பி ஆயிடுச்சு. ஓகே, இந்த பாருங்கள் லாஸ்ட். ஸோ அந்த டேட் மட்டும் நம்மளுக்கு இன்னொரு பேஜில் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஆனால் இப்படி வரக்கூடாது அப்படின்னா அது எப்படி மாற்றுறது? ஸோ எல்லா காலமும் எப்படி நம்ம ஒரே பேஜில் கொண்டு வரதுன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஃபைல் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த பிரிண்ட் ஆப்ஷனில் இந்த நோ ஸ்கேலிங்கிறது ஆப்ஷனை எடுத்துகிட்டு ஃபிட் ஆல் காலம்ஸ் ஆன் ஒன் பேஜ், ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ என்ன ஒன்றும் ஆட்டோமேட்டிக்காக எல்லா காலம்ஸும் நம்மளுக்கு ஒரே ஷீட்டில் ஒரே பேஜில் வரும். அடுத்தது இது ரொம்ப முக்கியங்க, ஒருவேளை போர்ட்ரேட் ஓரியன்டேஷனாக இல்லை லேண்ட்ஸ்கேப் எந்த மாதிரி வியூ உங்களுக்கு வேணும் அப்படின்னா, போர்ட்ரேட்னா அதிக ரோஸ் உங்களுக்கு வந்து விசிபிள் ஆகும், ஹைட் வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அதே லேண்ட்ஸ்கேப் எடுத்தோம்னா வித்து அதிகமாகும். ஸோ அல்டிமேட்டாக காலம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ ஃபிட் ஆல் காலம்ஸ் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. கோ பேக். அதே மாதிரி ஒருவேளை நீங்கள் இன்னும் பேஜ் செட்டப்பில் போய் இந்த டேட்டா நம்ம செலக்ட் பண்ணது இந்த பேஜ் லேஅவுட்டில் இந்த பிரிண்ட் ஏரியாவில் செட் பிரிண்ட் ஏரியா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும், பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே. ஒருவேளை பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக பண்ணுங்கள். அடுத்தது இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, என்னென்னா இந்த பிரிண்ட் டைட்டில்ஸ். இந்த பிரிண்ட் டைட்டில்ஸும் இந்த ரோஸ் டு ரிப்பீட் அட் டாப். ஸோ ஒருவேளை மல்டிபிள் பேஜஸ் நம்மளுக்கு பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆகும்போது இந்த டாப் ரோ தான் எனக்கு எல்லா பேஜஸ்லேயும் ஹெட்டராக வேணும்னா இதையும் நம்ம செலக்ட் பண்ணணும். ஓகே, இதை வந்து நான் ஒரு பிடிஎஃபாக அட்டாச் பண்ணுறேன். இப்போ கிளிக் பண்ணலாம், பார்க்கலாம். இப்போ அட்டாச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அட்டாச்மெண்ட் ஆகிருக்கு. இப்போ இதை ஓப்பன் பண்ணுறேன். ஃபார்மேட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணலாம். இப்போ பர்ஃபெக்டாக வந்திருக்கு, எல்லா காலம்ஸும் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. அது மாத்திரம் இல்லாமல் அந்த ஹெட்டர்ஸ் கூட நம்மளுக்கு வந்துருச்சு. இப்படி நம்ம பிடிஎஃபாக நம்ம அட்டாச் பண்ணணும்னா பேஜ் செட்டப் பற்றி நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இந்த பேஜ் செட்டப் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான்
பிடிஎஃப்பை ஈஸியாக கன்வெர்ட் பண்ண முடியும். பேஜ் அண்ட் பிரிண்ட் செட்டப் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணுங்கள், ஹாலில் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.